நகைமுகவல்லி உடன் உரை ஸ்ரீ கந்தளீஸ்வரர் திருக்கோவில் அப்படிங்கிற பேரில் ஒரு அற்புதமான சிவாலயம். இதில் விசேஷம் கந்தளீஸ்வரர் அப்படின்னு சொல்லணும். அதை கந்தளீஸ்வரர் அப்படின்னு. கந்துனா என்ன, ஏன் இந்த சுவாமிக்கு அந்த பேர் வந்தது? காதன்மை கந்தான்னு வள்ளுவர் அவருடைய திருக்குறளில் சொல்கிறாரே, தெரியறதா? கந்து அப்படிங்கிற வார்த்தைக்கே தமிழில் இந்த யானைகள் மாதிரி உள்ள பெரிய புஜபல பராக்கிரமம் பலம் ஆகிருதி என்னெல்லாம சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட அவைகளை கட்டும் தறிக்கு பெயர்தான் கந்துன்னு என் பெயர். அப்போ இதுக்கே இந்த பேர் வந்ததுன்னு ஒரு சந்தேகம் வருகின்றதல்லவா? நாம் உடம்பு அளவில் யானை மாதிரி புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கோமோ இல்லையோ, நம் இவ்வளவு பேரும் மனத்தளவில் யானையை விட மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு அப்படியே தெரியறதா? அப்படிப்பட்ட நம்மை கட்டி போடக்கூடிய ஒரு இடம்தான், நம்மை கட்டி போட்டு நமக்கு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் கந்தளீஸ்வரர். கந்தளீஸ்வரர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்வரன்கிற அந்த பதத்துக்கே அர்த்தம் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். அங்கே அம்பாளுடைய திருநாமத்தை நாம் சொல்லும் பொழுது நகை முக வல்லி, என்ன அழகு, என்ன அழகு அந்த திருநாமம், தெரிகிறதா? ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுதோ எதான இப்படி கொடுக்கும்பொழுதோ அப்படி புன்முறுவல் புத்து சிரிப்பாக அப்படி சிரிச்சுன்னு சொல்கிறது பண்ண வேண்டாமா? தெரியுதா? அப்படிப்பட்ட அந்த அம்பிகை நகை முகவல்லி எப்பொழுதுமே மலர்ந்த புன்முறுவலுடன் அங்கு நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருளக்கூடியவள். அது மட்டுமல்ல, வள்ளின்னா கொடி, அங்கே 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 அங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் நமக்கு மட்டுமல்ல, நமது கொடிகளாக நமது பரம்பரை வருகின்றதல்லவா, நமது சந்ததிகளுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருளக்கூடியவள். அதனால தான் இப்படிப்பட்ட இந்த அம்பாளுக்கும் நாங்கள் கந்தளீஸ்வரர் என்று திருநாமம் கொண்ட அந்த சிவபெருமானுக்கும் அழகாக திருக்கல்யாண வைபவம் நடக்கின்றது. இந்த ஆலயத்திலே மற்றொரு சிறப்பு அம்சம், இந்த ஆலயம் உத்திராட நட்சத்திரத்திலே துவங்கப்பட்டது. அதனால் உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு தங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால், பொதுவாக துர்க்கைக்குன்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு மட்டும் இல்லாமல் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து நெய் விளக்கு போட்டால் தங்களுடைய ஜாதக குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பது பாரம்பரியமாக இருந்து வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கின்றது. விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. யாரெனும் போதிலும் உன்னடியார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே.
விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே. வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். ஆசை மிகுந்த அன்னையுன் புன்னகை அன்பினில் தவழும் ஞானரதம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். இந்த துர்க்கைக்கு எதிரே ஒரு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீசக்கரமானது நாம் சாதாரணமாக பார்த்துருக்கோம், வெங்கலத்தில் இல்லை ஐம்பொன்னில் இல்லை செம்பில் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த ஸ்ரீசக்கரமானது கருங்கல்லிலேயே செய்திருப்பார்கள். அந்த ஸ்ரீசக்கரத்திற்கு குங்குமார்த்தனை செய்து அதன் மூலம் மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பாக்கியம் முதலானவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஆலயத்தின் சிவாச்சாரியார் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு கூட இந்த ஆலயத்திலே குருமகா சன்னிதானம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் உள்ளூரில் இருக்கின்ற நாளில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து இரவு அர்த்தஜாம பூஜையின் பொழுது இந்த சன்னதிக்கு எழுந்தருளி துர்க்கையை தரிசனம் செய்கின்றாள். அதோடு கூட இந்த துர்க்கையானவள் வீரத்தை மட்டுமல்ல, கல்வி, செல்வம் முதலான அனைத்து அம்சங்களையும் ஒருங்கே அமைத்து 18 கைகளோடு கூட நமக்கு காட்சி தருவதால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் வந்து, அதாவது அந்த 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே